ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம காய் துருவக்கூடிய கிரேட்டரை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னன்றதை நான் ஒரு டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இஞ்சியோட தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணுவோம். அதை விட ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது தோல் மட்டும் உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த கிரேட்டரில் இந்த குட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த போர்ஷனில் மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த தோல் மட்டும் வரும். அதாவது அந்த சதை வராமல் அந்த தோல் மட்டும் அழகாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஸ்பூனில் நைஃப்பில் எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சதையோடு சேர்த்து வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஞ்சி மேலே இருக்கிற தோல் மட்டும் தனியாக வரும். இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து கிச்சனில் வந்து பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இஞ்சியோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நடுவில் இடுக்கலலாம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் வந்து பொரியலுக்கு, புட்டுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம தேங்காய் வந்து அருவாமனையில் வந்து துருவி எடுத்துப்போம். அப்படி இல்லைனா மிக்சியில் கூட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருப்போம். அந்த மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு தேங்காய் வேணும், லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் ஏதாவது டிஷ்ஷில் தூவி விடணும், இல்லை வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த கிரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் துருவிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சின்னது பெருசுன்னு. 2 மெத்தட்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சின்னதில் உங்களுக்கு துருவி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் பொரியலுக்கெலாம் வந்து துருவி போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக அந்த தேங்காவை வந்து ஒரு பத்தை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி துருவிக்கலாம். ஸோ இந்த பெரிய கிரேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு துருவி காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு சைஸ் தான் டிஃபர் ஆகுது. புட்டுக்கெல்லாம் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து கரண்ட் இல்லைனா கூட நீங்கள் தேங்காவை வந்து துருவி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நிறைய டைம் வந்து நம்ம தேங்காய் துருவுறதுக்கெலாம் இந்த கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி வந்து ரசத்துக்கெலாம் வந்து கரைக்கும் போது நல்லா போட்டு பிழிஞ்சு எடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம கையே வந்து பார்த்திங்கன்னா வலிக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் ஓட்டி ஒரு அடியெலாம் கூட விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்துப்பாங்க. அதை விட இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து துருவி விடும்போது உங்களுக்கு நீங்கள் கையில் போட்டு பிசைஞ்சால் எந்த அளவுக்கு வருமோ அதை விட நல்லா ஸ்மூத்தாக வரும். ஸோ நீங்கள் ரசத்துக்கெலாம் வந்து தக்காளி வந்து பிழிஞ்சு எடுக்கும்போது இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம தக்காளி தொக்கெல்லாம் பண்ணுறோன்னா தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த வேலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிச்சமாகும். இதில் வந்து நீங்கள் துருவிட்டு நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக பியூரி மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் தக்காளி வந்து பியூரியாக வந்து மிக்சியில் அரைக்கணும், கரண்ட் இல்லைனா கூட நீங்கள் இந்த மாதிரி துருவி கூட அதை வந்து பியூரியாக எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பூண்டுலாம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 பூண்டு 3 பூண்டு வந்து யூஸ் பண்ணுறோன்னா அதுக்காக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்ருக்க முடியாது இல்லையா. அந்த டைமில் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருப்போம். சம்டைம்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு, திடீர்னு சமையலுக்கு போடணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன கிரேட்டரில் நீங்கள் துருவிக்கிட்டிங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து நசுக்குனாலோ இல்லை மிக்சியில் அரைச்சாலோ எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வந்து பேஸ்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா எந்த அளவுக்கு, பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம்லாம் வந்து பிரியாணிக்கு அந்த மாதிரிலாம் கட் பண்ணும்போது
தின்னா லேயராக வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கிரேட்டரில் நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் போடுறதா இருந்தால் கூட நம்ம மெல்லிஸாக வந்து லேயராக எடுப்போம். அதுக்கு வந்து இந்த கிரேட்டரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை துருவி விடும்போது உங்களுக்கு தின் லேயராக வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஸ்லைஸாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நைஃபை வச்சு கட் பண்ணுன்ற அவசியமே இருக்காது. நல்லா உங்களுக்கு தின்னாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாதிரி லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறம், இல்லை ஆரஞ்ச் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஈரத்தோடு பண்ணிங்கன்னா வராது. கொஞ்சம் காய வச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த தோலை வந்து துருவி விட்டிங்கன்னா, அந்த தோல் துருவும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அப்படி ஒரு வாசனை வரும். அதுவும் இன்னும் ஆரஞ்சு தோலெல்லாம் இந்த மாதிரி துருவுனிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த தோலை மட்டும் எடுத்துட்டு ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய கண்டெய்னர்லேயோ இல்லை இந்த மாதிரி பேப்பர் கப்லேயோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் உங்கள் கிச்சனில், வார்ட்ரோப்பில், ரெஸ்ட் ரூமில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரூமில் கூட வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நம்ம ஆரஞ்சு தோல், லெமன் தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். பேக்கிங் சோடா வந்து பேட் ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும். அதனால தான் நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கோம். கிச்சனில் கரப்பான்பூச்சி தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக சிங்க்கு கீழே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லுக்கு அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை, கீரை, புதினா இதெல்லாம் இருக்குன்னா நம்ம அதெல்லாம் வந்து தனித்தனியாக இலையெல்லாம் வந்து லீஃபெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த ட்ரிக் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த கறி லீவ்ஸை வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் கீரை ஆயிரதா இருந்தால் கூட இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பெரிய ஹோல்ஸில் விட்டிங்கன்னா கீரைலாம் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய ஹோல்ஸில் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த காம்பு தனியாக, கீரை தனியாக உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் ஈஸியாக வந்து கீரைலாம் ஆஞ்சிடலாம். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஆஞ்சிடலாம். பசங்கிட்ட கொடுத்தா கூட அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். துரும்பிடிச்சிருச்சு இல்லை வேணான்னு வச்சுருக்கோன்னா அந்த கிரேட்டரை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடு வந்து நூல் வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் சிங்க்குக்கு மேலே வந்து ஒரு வால் கொட்டிட்டு அதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணுற டம்ளர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வரக்கூடிய தண்ணிலாம் இந்த ஹோல்ஸ் வழியாக சிங்க்குக்கு டைரெக்டாக போயிடும். இல்லை குட்டி குட்டி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஆர்கனைசர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.